ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவில் பார்த்துருப்பீங்க. ப்ரைவில் பார்த்த மாதிரி சொன்னால் லவ் சாங்க எப்படி வந்து ப்ரைவில் பார்த்த மாதிரி உங்கள் பிக்கோ உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிக்கை வந்து எடிட் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோவில் முடிஞ்சால் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எடிட் பண்ணும்போது உங்கள் ஆல்மோஸ்ட் அப்ளிகேஷன் தேவை. அதுக்கான ஆப்லிக் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு. நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஆப் வந்து உங்கள்கிட்ட ஆப் லிங்க் இருக்கும் பாருங்கள். பயோவில் நீங்கள் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. அதே மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எடிட்டிங் வந்து பிடிச்சா ஒரு மறக்காம ஒரு லைக் பண்ணி வீடியோ வந்து கண்டு ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க. இப்போ வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தா இருக்கிறீங்களா ப்ரெசென்ட் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் ஆப்ஷன் தான். இது வந்து எப்படி வந்து இந்த லிங்க் வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு கீழே வந்து ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ராஜெக்டான லிங்க் வந்து இருக்காது. நீங்கள் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணி இம்போர்ட் வந்து பண்ணிங்க. ஆல்ரெடி ஒரு இம்போர்ட் வந்து பண்ணதுன்னா இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க. கீழே வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்டில் இமேஜின் மென்ஷன் பண்ணால் மாற்றி மென்ஷன் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு ரேஜன் லேயர். நெக்ஸ்ட்டு மேலே ஒரு சர்க்கிளுக்கான ரிப்பிளுக்கான ஒரு குரூப் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் இமேஜ்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்டில் ஆட் பண்ணிட்டு இமேஜ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் நான் வந்து லேயர் வந்து கொடுத்துருப்பேன். இதில் வந்து இந்த டபுள் லேயர் ஒரே இடத்துல இருக்கு பாருங்க. அங்கே மட்டும் இந்த டபுள் லேயர்லுமே சேம் பிக்கை வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இந்த சிங்கிளாக இருக்கிற இடத்துல ஒரே ஒரு பிக் வந்து டிஃப்ரெண்ட் பிக்கை வந்து ஆட் வந்து பண்ண போகிறீங்க. எப்படி பிக் வந்து ஆட் பண்ணோம், எந்த ரேஷியோவில் பிக் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ண சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஆல் பிக்கு இப்போ அங்கே ரீப்ளேஸ் பண்ணுற எல்லா பிக்குமே நான் சொல்கிற ஸ்டெப்பில் வந்து கிராப் பண்ணிங்க. சிம்பிள் தான். இந்த கீழே பார்த்தா ப்ரெசென்ட் சர்க்கிளுக்கு அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ண மாதிரி வந்து ஒரு ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஷீட்டில் பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். இப்போ தான் 4:5 ரேஷியோ செலக்ட் வந்து பண்ணிட்டு கீழே பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு +ஆக கிளிக் பண்ணுங்கள். இந்த ரைட் சைட் டவுனில் இருக்கு பாருங்கள். ரைட் சைட் டவுனில் இருப்பாருங்க. அதை கிளிக் வந்து பண்ணிங்கன்னா இது மாதிரி ஷீட் வந்து இப்போ தான் மீடியான்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்து ஒன்ஸ் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. சூஸ் வந்து பண்ணிவிட்டு எந்த பிக்கை வந்து ஆட் பண்ண போகலாம் அந்த பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். செலக்ட் வந்து பண்ணிவிட்டு +ஆக கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிங்க. இது பண்ணி வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே. பிக்கை வந்து ஆட் பண்ணி முடிச்சோடனே இப்போ வந்து பிக் வந்து ரேஷியோ வந்தால் ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடும். இல்லை உங்களுக்கு வந்து பிக் வந்து ஃபில் ஆகாமல் சைடில் வந்து பிளாக் வந்துருக்கும். இது வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். சிம்பிளாக லேரை சூஸ் பண்ணுங்கள். மேலே பார்த்தா ரைட் சைட் டால் பார்த்தா 3 டாட் சர்க்கிள் மாதிரி ஆப்ஷன் வரும். அது கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ண மாதிரி ஷீட் வந்து அவ்வளோ. இப்போ தான் 5th ஒன்னா ஃபில் கம்பல்சரியாக சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ண சொல்லலாம். ஃபுல் வந்து பிளாக் இருந்தால் வந்து ஃபில் ஆகிடும். வந்து இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் சிம்பிளாக இந்த ரைட் சைட் டால் பார்த்தா சரி ஆஃப் பண்ண பட்டனுக்கு அதை வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா தேர்டாக பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து ஆகிட்டு சேவ்ன்ற ஆப்ஷன் கேட்க பாருங்கள். இப்போ வந்து கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. இப்போ அங்கே கிராப் பண்ண மாதிரி இங்கே ஆட் பண்ண போகிற எல்லா பிக்குமே அது எல்லோ கலரில் இருக்கிற ரீப்ளேஸ் பண்ணுற எல்லா பிக்குமே கிராப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது மட்டும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரே ஒரு லேயர் மட்டும் சொல்கிறேன். அந்த லேயரில் ஃபாலோ பண்ணி மற்ற எல்லா இருக்கிற எல்லோ லேயரில் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு லேயர் வந்து சூஸ் பண்ண வந்து போகிறீங்க. லேயர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள். அது வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணினா இது மாதிரி வந்து ஷோ ஆகும். இது மாதிரி நம்பர் வந்து போட்டுட்டு இந்த லாஸ்ட்டில் பார்த்தா ஸ்டார் போட்ட ஃப்ரேமாக இருக்குது பாருங்கள். அது வந்து கிளிக் வந்து பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட இருக்க ஃபோல்டர் வந்து கூப்பிட்டு போயிடும். இப்போ மேலே வந்து நீங்கள் ஃபோல்டர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கிராப் பண்ண பிக் அலரி மோஷன் ஃபோல்டர் வந்துருக்கும். இப்போ எனக்கு பார்த்தா லெஃப்ட் சைட் டாப்பில் நேம் ஃபோல்டர் போட்டு ஒரு யாராவது அதை கிளிக் வந்து பண்ணிவிட்டு அலரி மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். சூஸ் வந்து பண்ணால் நீங்கள் கிராப் பண்ண பிக்கு டாப்பில் இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் டாப் பார்த்து ஒரு +சைன் மாதிரி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து கிளிக் வந்து பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்கு வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லோ கலர் இந்த பிக்கு நீங்கள் கிராப் பண்ணி ஆட் பண்ண பிக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பிக்கு வந்து இது மாதிரி சைடில் இது மாதிரி மூவ் இருந்துச்சுன்னா நீங்கள் சிம்பிளாக இப்போ வந்து இது மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடுச்சுன்னா லேரை சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரெஸ்ஸாக சொல்கிற ஆப்ஷனுங்க அதை கிளிக் வந்து பண்ணிவிட்டு இந்த ஸ்வைப் இந்த மவுஸ் பேட் இருக்கு பாருங்கள். இது வந்து ஹேண்டில் பண்ணி கரெக்டாக சென்டராக வந்து செட் வந்து பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட்டு எல்லா லேயருமே பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. இங்கே ரீப்ளேஸ் பண்ண சொல்ல நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள். அந்த 2 லேயராக இருக்கு பாருங்கள். அந்த 2 லேயர்லேயும் சேம் ஒரே பிக்கு தான் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக மட்டும் ஆட் வந்து பண்ணிங்க. ஆட் வந்து பண்ணி முடிச்சா மேலே பார்த்தா ஒரு ரேஜன் லேயருக்கான ஒரு டாப்பில் ஒரு லேயர் இருக்கு பாருங்கள். அந்த லேயருக்கான ஆஃப் வந்து இங்கே ஆஃபில் இருக்கு பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணி ஆன் வந்து பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு சிம்பிளாக ரைட் சைட் டால் பார்த்தா ஒரு சரிங்க ஆட் பண்ண மாட்டேன். அதை வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடிஞ்சுன்னா சேவ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ வந்து கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான விஷயம் வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.